இதயம் wishes you a very happy new year. ஒரு தீவிரவாத செயலை பல ஆண்டுகளாக திட்டமிட்டு அதை செயல்படுத்தாமல் இருந்தாலும் அது தீவிரவாதமே என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட்டதற்கு எதிராக அல்-காய்தா உறுப்பினர் ஒருவர் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை டெல்லி உயர்நீதிமன்ற அமர்வு விசாரித்து வந்தது. இந்த வழக்கில் நீதிபதிகள் பிரதீபா எம் சிங், அமித் சர்மா ஆகியோரை கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பில் சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 15 படி தீவிரவாத செயல் என்பதற்கான வரையறையில் தீவிரவாத செயலுக்கான விருப்பத்தை வெளிப்படுத்துவதும் அடங்கும். அத்தகைய வெளிப்பாடு ஒரு உடனடி தீவிரவாத செயலுடன் மட்டும் தொடர்புடையது அல்ல. இது பல ஆண்டுகளாக சிந்திக்கப்பட்டு செயல்படுத்தப்படாமல் இருக்கும் திட்டங்களுக்கும் பொருந்தும். தீவிரவாத தாக்குதலை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் பல ஆண்டுகளாக நீடிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தீவிரவாத செயல் அடையாளம் காணப்படாவிட்டாலும் கூட தீவிரவாத செயல்களுக்கு தயாராகி வருவதையும் உபா சட்டத்தின் 18வது பிரிவு குற்றமாக கருதுகிறது என்று தெரிவித்தனர். இது தொடர்பாக பேசிய அரசு வழக்கறிஞர், ஆயுத பயிற்சிக்காக பலர் பாகிஸ்தான் சென்றதற்கு மனுதாரர் காரணமாக இருந்துள்ளார். அவரது பாகிஸ்தான் பயணத்தில் மும்பை தாக்குதல் வழக்கில் தேடப்படும் லஷ்கர்-இ-தொய்பா தலைவர் மற்றும் ஜமாத் உத்தாவா தலைவரை சந்தித்துள்ளார். 2015இல் இவர் பெங்களூரு சென்று தண்டனை கைதி ஒருவரை சந்தித்துள்ளார். அப்போது தங்கள் அமைப்பின் திட்டங்கள் மற்றும் நோக்கங்கள் குறித்து இருவரும் விவாதித்துள்ளனர். அவர் தனது உரையில் நாட்டுக்கு எதிராக புனித போர் நடத்துவது குறித்து பேசியுள்ளார் என்று தெரிவித்தார். உயர்நீதிமன்ற அமர்வு தனது தீர்ப்பில் அப்பாவி இளைஞர்களை மூளைச்சலவை செய்யும் பேச்சுக்கள், நாட்டுக்கு எதிராக சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுத்துவதற்காக அவர்களை வேலைக்கு சேர்க்கும் முயற்சிகள் ஆகியவற்றை தீவிரவாத தாக்குதல் எதுவும் நடைபெறவில்லை என்ற காரணத்துக்காக ஒதுக்கிவிட முடியாது என்று தெரிவித்துள்ளது.